மார்ச் 29 திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, 30 வருஷத்தை ஒரு சனி வட்டம் அல்லது ஒரு பாரியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30 வருஷத்துக்குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததும் இல்லை, 30 வருஷத்துக்கு மேலே வீழ்ந்ததும் இல்லை. இப்போ சனி எங்கேருந்து எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருது. 7.5 சனியோட பிடியில் சிக்கிற ராசிகள் கும்பம், மீனம், மேஷம். இது மூன்றும் 7.5 சனியோட பிடியில் இருக்கக்கூடிய ராசிகள். எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்திடலாம், சனியை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம், எல்லாத்தையும் தடுத்துக்கலாம். மரணத்திலிருந்து விடுபட முடியுமா? அஷ்டம சனி, கண்ட சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, சனியை கட்டுப்படுத்துறதுக்கு வேற ஒரே கிடையாது. ஒரே ஒரு சின்ன பரிகாரம். அந்த பரிகாரம் என்னன்னா, சனிங்கிற கிரகத்துக்கு பகை கிரகங்கள்ங்கிறது ரொம்ப கடுமையான பகை கிரகங்கிறது 2. ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். அப்போ கோழி பண்ணையை இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளில் சுற்றி வந்தார்கள்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி எல்லாத்துக்குமே அது ஒரு சின்ன பாதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வர மார்ச் 29க்கு அப்புறம் சனிப்பெயர்ச்சி வருது இல்லையா, அது கும்பம்லேருந்து மீனமுக்கு இடம் பெயருது. எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரான பலனை தரும், என்னென்ன ராசிகளுக்கு சுமாரான பலனை தரும் சார்? சூப்பர் பலன், சுமாரான பலன் அப்படின்னு பிரிக்க முடியாது. பட் ஓரளவு யாருக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும், யாருக்கு பலன் இருக்கும் அப்படி நம்ம பார்த்துக்கோம். மார்ச் 29 திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி கொஞ்சம் தள்ளி வருது. ஆனாலும் நம்ம மார்ச் 29 பணி பெருசாக எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ பார்ப்போம். சனி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும். அந்த 2.5 வருஷம் அப்போ 12 கட்டங்களையும் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா 30 வருஷம் ஆகுது இல்லையா? அதனால தான் என்ன சொல்லுவாங்க, 30 வருஷத்தை ஒரு சனி வட்டம் அல்லது ஒரு பாரியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30 வருஷத்துக்குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததும் இல்லை, 30 வருஷத்துக்கு மேலே வீழ்ந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால தான் அதை ஒரு தலைமுறையாக அப்படி எடுத்துக்குவாங்க. இப்போ சனி எங்கேருந்து எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருது. அதனால் ஏற்கனவே பொதுவாக அந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போதும், உங்கள் ராசிக்கு சனி வரும்போதும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போதும் மொத்தமாக சேர்த்து 7.5 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் 7.5 சனி அப்படின்னு சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஜென்ம சனியாக இருந்தது. இப்போ அவங்களுக்கு 2ஆம் இடத்து பாத சனியாக வருது. ஏற்கனவே மீன ராசிக்கு விரய சனியாக இருந்தது, இப்போ ஜென்ம சனியாக வரப்போகுது. அதே போல் அடுத்தது மேஷ ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்து சனியாக வரப்போகுது. அப்போ இந்த 3 ராசிகளும் 7.5 சனியோட பிடியில் சிக்கிற ராசிகள் கும்பம், மீனம், மேஷம். இது மூன்றும் 7.5 சனியோட பிடியில் இருக்கக்கூடிய ராசிகள். அப்போ 7.5 சனி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 7.5 சனிக்கு ஈக்குவலாக பாதிப்பு பெறக்கூடிய மற்ற இடங்களும் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சனி வரும்போது, ராசியிலேருந்து 4ஆம் இடத்துக்கு சனி வரும்போது அதை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டமம் அப்படின்னு போட்டால் குழப்பிக்க வேணாம். அர்த்து அப்படிங்கிறது பாதி, அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பாதி பெண்ணுருவமாக கொண்டவர்களுக்கு நாரின்னா பெண், அதனால தான் அர்த்த நாரிங்கிறது அம்மையப்பன்கிற வழிபாட்டை நம்ம சொல்கிறோம் இல்லையா? அஷ்டமங்கிறது 8. அப்போ அஷ்டமத்தில் பாதி 4 இல்லையா? அதனால் 4ஆம் இடத்துக்கு சனி வர்றத அஷ்டம சனிகளை பாதி குரு பாதி பாதிப்பை 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கொடுக்குங்கிறதுனால அதை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட சனிங்கிறது 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அல்லது 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி அப்படி எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் இடத்துக்கு சனி வரும்போது ஒரு பாம்பை நீங்கள் நடு முதுகில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதால் ஃப்ரண்ட்லேயும் ஓட முடியாது, பேக்லேயும் ஓட முடியாதுல்ல. அதனால தான் நடு கண்டம்பாங்க. இது கண்டக சனின்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நடுக்கண்டம்ங்கிறது அதுதான். அப்போ அந்த கண்ட சனிங்கிறதும் ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்தது அஷ்டம சனி. அஷ்டம சனிங்கிறதும் அஷ்டமம்னா 8 இல்லையா? தொட்டதெல்லாம் நட்டம். அட்டம சனி தொட்டதெல்லாம் நட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் அஷ்டமத்து சனியும் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்க்கணும். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யாருக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி நம்மளோட ராசியிலேருந்து 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அடுத்தது 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும், 11ஆம் இடத்துக்கு வரும்போதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ இதில் அதிகமாக பலன் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருது இல்லையா? அப்போ ரிஷபராசிக்கு ஏற்கனவே 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய சனி பகவான் 11ஆம் இடத்து லாபஸ்தானத்திலேருந்து ராசியவே பார்க்கறதுனால ரிஷபராசிக்கு ரொம்ப நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதன் பிறகு பார்த்திங்கன்னா
6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு வருது. 6ஆம் இடத்துக்கு சனி வருதும் ஒரு நல்ல அற்புதமான பலனை கொடுக்குங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி வருது. 3ஆம் இடத்துக்கு சனி வர்றதும் ரொம்ப நல்லது ஒரு பக்கம் அப்படிங்கிறத விட 7.5 சனிலேருந்து விடுபடுறதே பெரிய நல்லது இல்லையா? ஸோ அதனால் இந்த 3 ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறது மேலோட்டமான கருத்து. 7.5 சனி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து விரய சனி அப்படின்னு சொல்லுவோம். விரய சனிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி. 12ஆம் இடத்துல யாருக்கு சனி வருது அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வருது. இந்த சனி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது 7.5 சனியோட தொடக்கம் அது. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயனம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பயணம். சயனம்ங்கிறது உறக்கம். சுகம்ங்கிறது சாதாரண 3 வேளை சாப்பிட்டு 3 வேளை தூங்குறது கூட, 3 வேளை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வேலைக்கு தூங்குறது கூட அது ஒரு சுகம்தான். அப்போ இது 3. அப்போ அயன சயன சுகஸ்தானத்துக்கு மேஷராசிக்கு வர்றதுனால அவங்களுக்கு இது விரய சனியாக ஆரம்பிக்குது. அப்போ அது முதல்ல இப்போ மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர் தான் வந்து சனி பகவான். 10ஆம் இடம்ங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம், 11ஆம் இடம்ங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக பார்க்கணும். மேஷராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் தான் பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போ மேஷராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய சனி 12ஆம் இடத்துக்கு வந்தால் ஒரு வகையில் ப்ளஸ். எப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிறாங்கள, நமக்கு வந்து யார் வந்து ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து மறைந்து போயிட்டா நமக்கு ஒரு ப்ளஸ் தானே. ஸோ இந்த வந்து மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துன்பத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது இடைஞ்சலை கொடுக்கக்கூடியது விரயம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே, செலவுகள் எல்லாமே, நமக்குடைய விரயங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்படும்ங்கிறது தான் மேஷராசிக்காரர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இந்த பயண திட்டங்கள்லாம் இருக்கும். படிக்கிறதுக்காக போகலாம், வேலை வாய்ப்புக்காக போகலாம், இன்னும் வந்து வேறு சில விஷயங்களுக்காக தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்காகவோ போகலாம். இது போல் ஏற்கனவே முயற்சி பண்ணி நடக்காமல் இருந்திருந்தால் இப்போ வந்து அது நடக்கும். சனி சில நேரங்களில் என்ன பண்ணணும்னா தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுடும். ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுறவங்கள தலைகீழ தூக்கி விட்டுடும். ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க லேசாக கவுத்து விட்டுடும். அதனால் வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விரயத்துக்கு வரக்கூடிய சனி வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த பீரியட்ல வந்துட்டு எந்த சாமியை வந்து வழிபட்டா அவங்க ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு, அது நடக்காம இருக்காது பட் அது தாங்கிக்கிற சக்தி கிடைக்கும் அப்படின்னா எந்த சாமியை வந்து வழிபடலாம் சார்? ஆமா, இது நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ சனியை பொறுத்தவரை சனி வந்து எப்படின்னா அதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. எங்கள் குரு என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தனை அடிக்கடி சொல்வார், எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்திடலாம், சனியை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம், எல்லாத்தையும் தடுத்துக்கலாம், மரணத்திலேருந்து விடுபட முடியுமா? முடியாது. அது கண்டிப்பாக பிறக்கும்போது மரணம்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு, இந்த மரணத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ மரணத்தை நம்ம தள்ளி போட முடியாதுல்ல. என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு நம்ம டேட்டு கேட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம்ல, அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாங்கிறது. சனியை பொறுத்த வரையில் இது எந்த 7.5 சனியில் வந்து விரய சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, பாத சனியாக இருந்தாலும் சரி, அதே போல் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வர்ற சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனி கண்ட சனி எந்த சனியாக இருந்தாலும் சரி, சனியை கட்டுப்படுத்துறதுக்கு வேற ஒரே கிடையாது. ஒரே ஒரு சின்ன பரிகாரம். அந்த பரிகாரம் என்னன்னா, இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ என்ன நீங்கள் அடிச்சிட்டிங்க, உங்களை என்னால் திருப்பி அடிக்க முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு வேற எதிரின்னு பார்த்து அவங்களோட நான் கை கோர்த்தப்போ அவங்கள நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவேன் இல்லையா. இந்த எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ஒரு லாஜிக்கை பயன்படுத்தும் போது சனிங்கிற கிரகத்துக்கு பகை கிரகங்கள்ங்கிறது ரொம்ப கடுமையான பகை கிரகங்கிறது 2. ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து செவ்வாய். இந்த சூரியனையும் செவ்வாயையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் என்னென்ன பொருள்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது கோழி முட்டை, கோழி குஞ்சு, கோழிகள் பூரா வந்து இதில் வருது. அப்போ கோழி பண்ணையை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளில் சுற்றி வந்தார்கள்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி எல்லாத்துக்குமே அது ஒரு சின்ன பாதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. இதுதான் அதோட லாஜிக். அதாவது பரிகாரங்கிற பேரில் எது வேணாலும் உளறிட்டு போகிறதில்ல, லாஜிக்கோடு சொல்லணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இந்த 7.5 சனியோட தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கும், கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி எந்த சனியோட தாக்கத்தை தப்பிக்கிறதுக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க
எங்கே கோழி பண்ணை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம அருகாமையில் எங்கே இருக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் ஒரு 10 சுற்றி வந்துடணும். அப்படி இல்லையா, கோழி வளர்க்க முடிஞ்சால் கோழியை வீட்டில் வளர்க்கலாம். இது வந்து நல்ல மாதிரி பலன் கொடுக்கும். இதுதான் 7.5 சனிக்கு முக்கியமான தாக்கம். எந்த கடவுள் போனாலும் எல்லாத்துக்கும் வந்து ஹைகோர்ட்டு தானே, எல்லா நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் தானே அதுதானே கடைசியாக சொல்லணும். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுங்கிறதே சனி பகவான் தானே, செஷன்ஸ் கோர்ட்டில் அதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் அதுக்கு இதுதான் ஒரு சின்ன மாற்று பரிகாரம் தானே தவிர முழுக்க சனியின் தாக்கத்திலேருந்து விடுபட முடியாது.